வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிசி தமிழ்நாடு போஸ்டல் கார்னர். நம்ம போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் நடக்கிற பிஏ போஸ்ட்மேன் எம்டிஎஸ் எக்ஸாமுக்கான பேங்கிங் டாபிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைய வீடியோவில் பிபிஎஃப் ஸ்கீம் பற்றி பார்க்க போகிறோங்க. பிபிஎஃப்னால் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு அது 15 வருஷ ஸ்கீமு, யார் வேணாலும் போட்டுக்கலாம். அந்த ஸ்கீம் பற்றி ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட் பிபிஎஃபோட பேசிக் ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதோட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு 500 ரூபாங்க. இனிஷியல் டெபாசிட். இனிஷியலாக பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க வராங்கன்னா மினிமம் 500 டெபாசிட் பண்ணணும். மேக்ஸிமம் அதிகபட்சம் 1,50,000 ரூபா. அவங்க போட ஆரம்பித்ததுக்கப்புறம் 1,50,000 ரூபா இன்னும் ஃபினான்ஷியல் இயர் ஒரு வருஷத்தில் அதிகபட்சம் 1,50,000 ரூபா வரைக்கும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, 1,50,000 தாண்டக்கூடாது. டெபாசிட் கேன் பி மேட் இன் லம்சம் ஆர் இன் இன்ஸ்டால்மெண்ட்ஸ். அவங்க ஒரே லம்சமாக ஒரு வருஷத்துக்குள்ளே 1,50,000 கட்டிட்டாலும் சரி தான். ஆர்எல்ஸ் இந்த இன்ஸ்டால்மெண்ட்டில் 500, 1000 அப்படி கட்டிட்டாலும் ஓகே தான். 1,50,000 கட்டியே ஆகணுன்னு அவசியம் கிடையாதுங்க. அதிகபட்சம் மேக்ஸிமம் டெபாசிட் 1,50,000 ரூபா தான் வரைக்கும் தான் கட்ட முடியும் ஒரு வருஷத்தில். ஓகேங்களா. அடுத்து ஹூ கேன் ஓப்பன், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதான். சிங்கிள் அடல்ட், தனிநபர் ஒருத்தர் ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்து கார்டியன் ஆன் பிஹாஃப் ஆஃப் மைனர் ஆர் பர்சன் ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட். ஒரு மைனரின் சார்பாகவோ அல்லது மனநலம் சரியில்லாதவங்க சார்பாகவோ அவரோட லீகல் கார்டியன் ஓப்பன் பண்ணலாம். அடுத்து ஒன்லி ஒன் அக்கௌண்ட் கேன் பி ஓப்பன்ட் ஆல் அக்ராஸ் தி கண்ட்ரி எய்தர் இன் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர் இன் எனி பேங்க். இந்த பிபிஎஃப் ஸ்கீம் பொறுத்த வரைக்குங்க, பேங்க் டு போஸ்ட் ஆஃபீஸ் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அது எல்லாமே பண்ணிக்கலாம். இது பேங்க்லேயும் இருக்கக்கூடிய ஜென்ரலான ஒரு ஸ்கீமு. பேங்க்கில் ஓப்பன் பண்ணாலும் சரி, போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணாலும் சரி, ஏதோ ஒரு இடத்துல தான் ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட் இருக்கணும். ஓகேங்களா. நீங்கள் பேங்க்கில் பிபிஎஃப் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ண முடியாது. ஆர்எல்ஸ் போஸ்ட் ஆஃபீஸில் வச்சுருக்கீங்கன்னா பேங்க்கில் ஓப்பன் பண்ண முடியாது. இந்த எஸ்எஸ்ஏ செல்வ மகள் சேமிப்பு திட்டம் எப்படியோ அதே மாதிரி தான் இந்த பிபிஎஃப்பும். ஓகேங்களா, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அக்கௌண்ட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா டெபாசிட். இதில் போகிற டெபாசிட் பார்த்தீங்கன்னா மினிமம் டெபாசிட் 500 இன் ஃபினான்ஷியல் இயர். அதாவது ஒரு வருஷத்தில் ஒரு ஃபினான்ஷியல் இயரில் குறைந்தது 500 ரூபாயாவது பணம் கட்டி இருக்கணும். ஓகேங்களா. அண்டு மேக்ஸிமம் டெபாசிட் 1.5 lakh. அதிகபட்சம் ஒரு வருஷத்தில் 1,50,000 ரூபா வரைக்கும் கட்டிக்கலாம். குறைஞ்சது ஒரு வருஷத்தில் 500 ரூபாயாவது பணம் கட்டி இருக்கணும். அதிகபட்சம் 1,50,000 ரூபா வரைக்கும் கட்டிக்கலாம். Maximum limit 1.5 lakh shall be inclusive of the deposit made in his own account and in the account opened on behalf of minor. இந்த எம்ஐஎஸ் ஸ்கீம் பார்த்துருந்தோங்க. எம்ஐஎஸ் ஸ்கீம் நம்ம வீடியோவில் போய் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம சொல்லியிருப்போம். எம்ஐஎஸ் ஸ்கீமில் ஒருத்தவங்களோட இருக்கிற ஷேரும் அவங்களோட குழந்தையின் சார்பாக அவங்க ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஷேரும் இந்த ஷேர் தனித்தனி தான் அப்படின்னு பார்த்துருப்போம். இப்போ எம்ஐஎஸோட லிமிட் 9 lakh அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன். இந்த 9 lakh ஒரு தனிநபர் அவரோட பேரில் 9 லட்சம் வச்சுக்கலாம். அது இல்லாமல் அவரோட குழந்தையின் பேரில் கார்டியனாக ஆன் பிஹாஃப் ஆஃப் மைனர் கார்டியனாக ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணாங்கன்னா அந்த அக்கௌண்ட்டில் 9 lakh வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். டோட்டலாக 18 lakh. ஆனால் இந்த பிபிஎஃப் ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் இப்போது நம்ம பேரில் ஒரு அக்கௌண்ட் இருக்குது, ஒருத்தவங்களோட பேரில் பிபிஎஃப் அக்கௌண்ட் ஒன்று இருக்குது, அது இல்லாமல் இன்னொரு அக்கௌண்ட் என்ன பண்ணுறாங்க, ஆன் பிஹாஃப் ஆஃப் மைனர் அவர் குழந்தையின் சார்பாக ஆன் பிஹாஃப் ஆஃப் மைனர் இன்னொரு அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. அப்படின்னா இது அந்த குழந்தையோட அக்கௌண்ட்டு, இது இவரோட அக்கௌண்ட்டு. ஆனாலுமே என்ன பண்ணணும், இந்த 2 அக்கௌண்ட்டும் சேர்ந்து அதிகபட்சம் ஒரு வருஷத்தில் 1,50,000 தான், 1.5 lakh தான் போட முடியும். ஓகேங்களா. அமௌண்ட் கேன் பி டெபாசிட்டட் இன் எனி நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் இன் அ ஃபினான்ஷியல் இயர் இன் மல்டிபிள் ஆஃப் ₹50 அண்ட் மேக்ஸிமம் அப் டு 1.5 lakh. இதுக்கு முன்னாடி இப்போ ப்ரீவியஸ் ரூல்லாம் நம்ம சொல்லும்போது சொல்லிடலாங்க. ப்ரீவியஸாக என்ன இருந்துச்சுன்னா, பிபிஎஃப்பில் வருஷத்துக்கு 12 இன்ஸ்டால்மெண்ட்னா 12 டெபாசிட் தான் போட முடியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ அதெல்லாம் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. எத்தனை டெபாசிட், எனி நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்ஸ், நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் பிபிஎஃப்பில் பணம் கட்டிக்கலாம். ஒரு வருஷத்துக்கு கட்டும்போது மல்டிபிள்ஸ் ஆஃப் 50 தான், 50, 100, 150 அது மாதிரி 50 மடங்குகளாக கட்டிக்கலாம். அதிகபட்சம் 1,50,000 வரைக்கும் கட்டிக்கலாம். ஓகேங்களா. ஆனால் குறைஞ்சது ஒரு வருஷத்தில் 500 ரூபாயாவது கட்டியிருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் கேன் பி ஓப்பன் பை கேஷ் அண்ட் செக். எதில் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். செக்காக இருந்துச்சுன்னா டேட் ஆஃப் ரியலைசேஷன், அந்த செக்கு எப்போ ரியலைஸ் ஆகுதோ அதை தான் நம்ம டேட் ஆஃப் ஓப்பனிங் ஆர்எல்ஸ் சப்சிக்வெண்ட் டெபாசிட்டாக நம்ம எடுத்துக்குவோம். அந்த டேட் ஆஃப் டெபாசிட்டாக எடுத்துக்குவோம். செக்கு ரியலைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் செக்கு நம்ம கவுண்ட்டில் என்றைக்கு ப்ரெசென்ட் பண்ணுறீங்களோ அன்றைக்கே நம்ம டேட் ஆஃப் டெபாசிட்டாக எடுத்துக்க மாட்டோம். செக் ஒருத்தவங்க கொடுக்குறாங்கன்னா அந்த செக்கு நம்ம ரியலைசேஷன் காமிச்சிடுவோம். அந்த செக்கில் இருக்கிற பணம் ரியலைஸ் ஆகி நம்ம டிபார்ட்மெண்ட்டோட அக்கௌண்ட்டுக்கு பணமாக கிரெடிட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அவங்க அக்கௌண்ட்டுக்கு பிபிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் போட்டு கொடுப்போம். ஓகேங்களா. அடுத்து டெபாசிட்ஸ் குவாலிஃபை ஃபார் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80C ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட். ஓகேங்களா. 80Cயில் ஐடி எக்ஸம்ஷன்ஸ் காமிச்சிக்கலாம். பிபிஎஃப்பில் ஒருத்தவங்க டெபாசிட் போடுறாங்கன்னா 80Cயில் ஐடி ரிபேட் வருமான வரி விலக்கு காமிச்சிக்கலாம். அடுத்து டிஸ்கண்டினியூவேஷன் ஆஃப் அக்கௌண்ட். இஃப் இன் எனி ஃபினான்ஷியல் இயர் மினிமம் டெபாசிட் ஆஃப் 500 இஸ் நாட் மேட்னா
தி செட் பிபிஎஃப் அக்கௌண்ட் ஷால் பிகம் டிஸ்கண்டினியூ. ஒரு வருஷத்தில் ஒரு ஃபினான்ஷியல் இயரில் ஒரு நிதியாண்டில் குறைந்தபட்ச டெபாசிட்டான இந்த ரூ. 500 யாராவது கட்டாமல் விட்டாங்கன்னா அந்த அக்கௌண்ட்டு டிஸ்கண்டினியூ ஆகிடும். ஓகேங்களா. லோன் வித்ராயல் ஃபெசிலிட்டிஸ் நாட் அவைலபிளான டிஸ்கண்டினியூட் அக்கௌண்ட்ஸ். இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் லோனும் வித்ராயலும் எடுத்துக்கலாம். எப்போ எடுத்துக்கலான்றதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்கண்டினியூட் அக்கௌண்ட்டில் வந்து லோன் வித்ராயலும் எடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி டிஸ்கண்டினியூ ஆகிருக்க அக்கௌண்ட்டை வந்து கேன் பி ரிவைவ்டு பை தி டெபாசிட்டர் பிஃபோர் மெச்சூரிட்டி. அந்த அக்கௌண்ட்டு மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு முன்னாடி வேணும்னா அந்த அக்கௌண்ட்டை ரிவைவ் பண்ணிக்கலாம். ரிவைவ் பண்ணுறதுனா புதுப்பிக்கிறது. எப்படி புதுப்பிச்சிக்கலான்னு பார்த்தீங்கன்னா பை டெபாசிட் மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் ₹500 + 50 டிஃபால்ட் ஃபீ ஃபார் ஈச் டிஃபால்ட்டட் இயர். இப்போ வந்து போன வருஷம் ஒருத்தவங்க கட்டாமல் விட்டாங்கன்னா போன வருஷத்துக்கான மினிமம் டெபாசிட் 500 இருக்கும். ஓகேங்களா. அந்த 500 கட்டாமல் விட்டதுக்கான பெனால்ட்டி 50 ப்ளஸ் இந்த வருஷத்துக்கான மினிமம் டெபாசிட் 500. இது எல்லாத்தையும் கட்டினா பை டெபாசிட் 50 டிஃபால்ட் ஃபார் ஈச் டிஃபால்ட்டட் இயர். இது எல்லாத்தையும் கட்டினாங்கன்னா அந்த அக்கௌண்ட்டை ரிவைவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தி டோட்டல் டெபாசிட் இன் a year shall be inclusive of deposits made in respect of years of default of previous financial years. இப்போ வந்து நீங்கள் போன வருஷத்துக்கான அமௌண்ட்டு இப்போ ₹500 சேர்த்து கட்டுறீங்க இல்லைங்களா, அதையும் சேர்த்து தான் மேக்ஸிமம் டெபாசிட் வந்து வச்சுக்கணும். ₹1,50,000 லிமிட் சொல்கிறது அந்த அமௌண்ட்டு சேர்த்தா. நீங்கள் போன ஃபினான்ஷியல் இயர்க்கான அமௌண்ட்டு நான் இப்போ ₹1,50,000 கட்டிக்கிறேன், இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு ₹1,50,000 கட்டி டோட்டலாக ₹3,00,000 கட்ட முடியாது. இந்த வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ டெபாசிட் போட்டாலும் அதிகபட்சம் ₹1,50,000 வரைக்கும் தான் போட முடியும். ஓகேங்களா. டிஃபால்ட்டட் இயர்ஸ்கோட டெபாசிட்டையும் நீங்கள் இப்போயே வந்து போட்டிங்கனாலும் அந்த அமௌண்ட்டும் சேர்த்து இந்த நிதியாண்டில் நீங்கள் கட்டுறதா தான் கணக்கில் எடுத்துப்பாங்க. அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஷல் பி அப்ளிகபிள் as notified by மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் அண்ட் குவார்ட்டர்லி பேசிஸ். நமக்கு இது தெரிஞ்சது தாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ்லேருந்து இந்த ஸ்மால் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ், பேங்க்கில் இருக்க ஸ்மால் சேவிங்ஸ் ஸ்கீம், சிறு சேமிப்பு திட்டங்களுக்கெல்லாம் குவார்ட்டர்லி பேசிஸில் இன்ட்ரெஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 3 மாதத்துக்கு ஒரு தடவை இன்ட்ரெஸ்ட் வந்து ரிவைஸ் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் ரிவைஸ் ஆக மாட்டேங்குது, அன்சேஞ்சாக வருது. அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த பிபிஎஃப்கான இன்ட்ரெஸ்ட்டும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ்லேருந்து குவார்ட்டர்லி பேசிஸில் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் ஷல் பி கால்குலேட்டட் ஃபார் தி காலண்டர் மந்த் ஆன் த லோயஸ்ட் பேலன்ஸ் இன் த அக்கௌண்ட் பிட்வீன் த க்ளோஸ் ஆஃப் த 5th டே அண்ட் த எண்ட் ஆஃப் த மந்த். இதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோங்க. இன்ட்ரெஸ்ட் பேரிங் பேலன்ஸ், அதாவது இந்த எஸ்பியில் சேவிங்ஸ் பேங்க் பார்க்கும்போது பார்த்துருந்தோம். எஸ்பியோட இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா ஒரு மாதத்தோட 10ஆம் தேதியிலேருந்து அந்த மந்தோட எண்டு வரைக்கும் அவங்க வச்சுருந்தா மினிமம் பேலன்ஸ் பார்த்துக்கணும். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த பிபிஎஃப்க்கு என்ன சொல்கிறாங்கன்னா 5ஆம் தேதியிலேருந்து 5th டு மந்த் எண்டுன்னு வச்சுங்க. மந்த் எண்ட் வரைக்கும் அவங்க வச்சுருந்த மினிமம் பேலன்ஸ் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் தான். இப்போ 6ஆம் தேதி வந்து 5ஆம் தேதி வந்து அவங்க வந்து ஒரு 1 lakh வச்சுருக்குறாங்க. அதே வந்து மந்த் எண்டில் இதுக்கு நடுவில் வந்து ஒரு ₹1,00,000 டெபாசிட் போட்டு மந்த் எண்டில் 2,00,000 இருக்கிறத வச்சுருக்காங்கன்னா இந்த டோட்டல் பீரியடில் அவங்க எவ்வளோ மினிமம் பேலன்ஸ் வச்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1,00,000 தான் மினிமம் பேலன்ஸ் இல்லைங்களா. அதுக்கு தான் வந்து இன்ட்ரெஸ்ட் அந்த மாதத்துக்கான வட்டி கால்குலேட் பண்ணும்போது இந்த 1,00,000 தான் எடுத்துக்குவாங்க. அதனால தான் வந்து பிபிஎஃப்பில் டெபாசிட் போடுறவங்களாம் வந்து 5ஆம் தேதிக்கு முன்னாடியே டெபாசிட் போட்டால் தான் உங்களுக்கு அந்த மாதத்துக்கான வட்டியில் அந்த பணம் ஏறும் அப்படின்னு சொல்லி 5ஆம் தேதிக்கு முன்னாடி தான் ஒரு சிலர்லாம் வந்து டெபாசிட் போடுவாங்க. விவரமாக இருக்கவங்க, இதை பற்றி தெரிஞ்சவங்க அது மாதிரி போடுவாங்க. ஓகேங்களா. இன்ட்ரெஸ்ட் ஷல் பி கிரெடிட்டட் டு தி அக்கௌண்ட் அட் த எண்ட் ஆஃப் ஈச் ஃபினான்ஷியல் இயர். இப்போ ஆர்டி ஸ்கீமு அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட்டே என்னன்னு தெரியாது. நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஃபைனலாக மெச்சூரிட்டி அப்போ தான் தெரிய போகுது. ஆனால் இந்த பிபிஎஃப் எஸ்எஸ்ஐ ஸ்கீம்லாம் பார்த்திங்கன்னா வருஷம் வந்து நம்மளோட பாஸ்புக்லேயே இன்ட்ரெஸ்ட் என்ட்ரி போட்டு கொடுத்துருவாங்க பிபிஎஃப்க்கும் எஸ்எஸ்ஏக்கும். ஓகேங்களா. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஷல் பி கிரெடிட்டட் டு தி அக்கௌண்ட் அட் த எண்ட் ஆஃப் ஈச் ஃபைனான்ஷியல் இயர் வேர் அக்கௌண்ட் ஸ்டாண்ட்ஸ் அட் த எண்ட் ஆஃப் ஃபைனான்ஷியல் இயர். எங்கே வந்து அக்கௌண்ட் இருக்குது, ஒருவேளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் வேறு ஆஃபீஸ்க்கு மாற்றிட்டீங்க, பேங்க்குக்கு மாற்றிட்டீங்கனாலும் அவங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. அக்கௌண்ட் ஃப்ரம் பேங்க் டு பிஓ. நீங்கள் இங்கேருந்து பேங்க்கில் இருக்க ஒரு அக்கௌண்ட்டு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு மாற்றிட்டீங்கனாலும் சரி, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க பேங்க்குக்கு மாற்றிட்டீங்கனாலும் சரி, ஃபைனான்ஷியல் இயர் முடியும் போது அந்த அக்கௌண்ட் எந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கோ அல்லது பேங்க்கில் இருக்கோ எங்கே இருக்குதோ அவங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்ட் இஸ் டேக்ஸ் ஃப்ரீ அண்டர் இன்கம் டேக்ஸ் ஆக்ட். இந்த பிபிஎஃப் ஸ்கீம் மூலிமா வரப்போகிற வட்டிக்கு வந்து நீங்கள் டேக்ஸ் எதுவும் கட்ட தேவையில்லை. ஓகேங்களா. டேக்ஸ் ஃப்ரீ தான். அடுத்து லோனுங்க. இந்த லோனாக இருக்கட்டும், வித்ராயலாக இருக்கட்டும், இந்த பிபிஎஃப் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்த பிபிஎஃப் ஸ்கீம் மட்டும் மீதி எல்லா சேவிங்ஸ் ஸ்கீம்ஸை தாண்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானதுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா மீதி எல்லா ஸ்கீம்ஸுமே மெச்சூரிட்டியாக இருக்கட்டும், லோனாக இருக்கட்டும், பார்ட் வித்ராயல் எதுவாக இருந்தாலுமே அவங்க எப்போ ஓப்பன் பண்ணாங்களோ டேட் ஆஃப் ஓப்பனிங்லேருந்து தான் மெச்சூரிட்டி கால்குலேட் பண்ணிக்குவாங்க. இப்போ வந்து ஒருத்தவங்க 31/3/2020 ஒருத்தவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அந்த ஆர்டி ஸ்கீம் எப்போ மெச்சூரிட்டி ஆகும்னா அதே அந்த டேட்லேயே தான். ஓகேங்களா. 30/3/2025 அப்படின்ற மாதிரி அந்த டேட் வச்சு தான் வரும். 2020 ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணுறாங்கன்னா
அதுலேருந்து 5 வருஷம் கழிச்சு 2025 மெச்சூரிட்டி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 5 இயர்ஸ் ஸ்கீம் வந்து அப்படி மெச்சூரிட்டி ஆகுதுன்னா, இந்த பிபிஎஃப் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் எந்த வருஷம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்களோ அந்த வருஷத்தை கணக்கிலே எடுத்துக்க மாட்டாங்க. அதை விட்டுட்டு அதுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து தான் கணக்கு எடுத்துக்குவாங்க. இப்போ இன்னும் லோன் வித்ட்ராவல் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் பாருங்களேன். லோன் கேன் பி டேக்கன் ஆஃப்டர் த எக்ஸ்பைரி ஆஃப் 1 year ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர் இன் விச் த இனிஷியல் சப்ஸ்கிரிப்ஷன் வாஸ் மேட். அதாவது லோன் எப்போ எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, லோன் கேன் பி டேக்கன் ஆஃப்டர் த எக்ஸ்பைரி ஆஃப் 1 year ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த ஃபைனான்ஷியல் இயர். அது எந்த ஃபைனான்ஷியல் இயர் எப்போ சொல்கிறாங்கன்னா, இன் விச் த இனிஷியல் சப்ஸ்கிரிப்ஷன் வாஸ் மேட். இனிஷியலாக வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். 2025 to 26 இப்போ நடக்குது, ஓகேங்களா. இந்த 2025 to 26 பீரியடில் ஒருத்தவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா, இவங்க லோன் எப்போ எடுத்துக்கலாங்கன்னா, இந்த 2026 எண்டு எப்போ முடியுது, மார்ச் 2026ஓட மார்ச் மாதத்தோட முடியுதுங்களா. இந்த மார்ச் 2026க்கு அப்புறம் ஒரு வருஷம் முடியணும். விச் மீன்ஸ் 26 to 27 முடியணும். இந்த ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் 27 to 28 பீரியடில் அவங்க லோன் எடுத்துக்கலாம், ஓகேங்களா. இந்த வருஷத்தில் ஒருத்தவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க, 2025 to 26 ஒருத்தவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா, இந்த வருஷத்தை கணக்குலேயே எடுத்துக்க மாட்டாங்க. இந்த வருஷத்தில் கணக்கில் எடுத்துக்காமல் என்ன பண்ணுறாங்க, அடுத்த ஒரு வருஷம் முடியணும். 26 to 27 ஒரு வருஷம் முடிஞ்சிச்சுன்னா 27 to 28 அவங்க லோன் எடுத்துக்கலாம். அதை தான் வந்து தெளிவாக எப்படி சொல்கிறாங்கன்னா, ஆஃப்டர் த எக்ஸ்பைரி ஆஃப் 1 year ஃப்ரம் த எண்ட் ஆஃப் ஃபைனான்ஷியல் இயர் இன் விச் த இனிஷியல் சப்ஸ்கிரிப்ஷன் வாஸ் மேட். எந்த வருஷம் இனிஷியலாக சப்ஸ்கிரிப்ஷன் போடுறாங்களோ, அதாவது எந்த வருஷம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்களோ அந்த வருஷத்தோட கடைசியிலேருந்து கடைசிக்கு அப்புறம் ஒரு வருஷம் கழித்து போடணும். அதான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2010-11 ஒருத்தவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, 11-12 ஒரு வருஷத்தை விட்டுறணும், 10-11 ஒரு வருஷத்தை விட்டுறாங்க, 11-12 விட்டுட்டு லோன் கேன் பி டேக்கன் இன் 12-13 இந்த ஃபினான்ஷியல் இயர் அப்போ லோன் எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. 10-11 ஒருத்தவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க, அந்த வருஷத்தில் கணக்கில் எடுத்துக்க மாட்டோம், அதுக்கு அடுத்த வருஷத்தையும் கணக்கில் எடுத்துக்க மாட்டோம், 12-13 லோன் எடுத்துக்கலாம். லோன் கேன் பி டேக்கன் பிஃபோர் எக்ஸ்பைரி ஆஃப் 5 years ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த இயர் இன் விச் த இனிஷியல் சப்ஸ்கிரிப்ஷன் வாஸ் மேடு. எப்போ வரைக்கும் நீங்கள் லோன் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பீரியடை சொன்னோம் இல்லைங்களா, அதுலேருந்து 5 வருஷம் கழித்து 5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது பிஃபோர் த எக்ஸ்பைரி ஆஃப் 5 years ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த இயர் இன் விச் த இனிஷியல் சப்ஸ்கிரிப்ஷன் வாஸ் மேடு. 2010-11 ஒருத்தவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா, 11-12, 12-13, 13-14, 14-15, 15-16, ஓகேங்களா. இந்த 5 வருஷத்துக்குள்ளே அவங்க லோன் வந்து எடுத்துக்கலாம், ஓகேங்களா. எப்போ லோன் எடுக்கிறதுக்கு அவங்க எலிஜிபிள், 12-13 எடுக்கிறதுக்கு எலிஜிபிள். ஆனால் அவங்க வந்து 15-16 2016 மார்ச்சுக்குள்ளே லோன் எடுத்தாங்கன்னா எடுத்துக்கலாம், ஓகேங்களா. அடுத்து லோன் கேன் பி டேக்கன் அப் டு 25% ஆஃப் த பேலன்ஸ் டு ஹிஸ் கிரெடிட் அட் தி எண்ட் ஆஃப் த செகண்ட் இயர் இமீடியட்லி ப்ரீசீடிங் த இயர் இன் விச் லோன் இஸ் அப்ளைடு. அதாவது இந்த என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லோன் எடுத்துக்கலாம் நம்ம சொல்லிட்டோம். எவ்வளோ லோன் எடுத்துக்கலாம்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து 25% ஆஃப் த பேலன்ஸ், அது எப்போ இருக்கிற பேலன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் த செகண்ட் இயர் இமீடியட்லி ப்ரீசீடிங். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தவங்க இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள் இருக்குது, இது பார்த்தவங்களுக்கு புரியும். 2012-13 ஒருத்தவங்க லோன் எடுக்கிறாங்கன்னு வச்சிங்களேன். 2012-13 ஒருத்தவங்க லோன் எடுக்கிறாங்கன்னா, எண்ட் ஆஃப் த செகண்ட் ப்ரீசீடிங்கிறனா இதுக்கு முன்னாடி பீரியட் என்னவாக இருக்கும், 2011 2012 இருக்கும், ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி வருஷம் 2010 to 2011. இந்த 2011 கடைசி எது, 31 மார்ச் 2011. அதுதானே அந்த வருஷத்து இந்த நிதியாண்டோட கடைசி நாள்ன்றது எது, மார்ச் 31 2011. அதுதான் வந்து கடைசிங்களா. இப்போ 2012-13 ஒருத்தவங்க லோன் எடுக்கிறாங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் இயரை கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்கும் முன்னாடி ஃபினான்ஷியல் இயரில் எது வந்து என்ன பேலன்ஸ் இருக்குதோ, மார்ச் 31 2011 என்ன பேலன்ஸ் இருக்குதோ, அப்போ என்ன பேலன்ஸ் இருக்குதோ அதில் நீங்கள் 25% லோன் எடுத்துக்கலாம், ஓகேங்களா. அதாவது இப்போ வந்து 2025 to 26 நடக்குது. இப்போ வந்து ஒருத்தவங்க லோன் அப்ளை பண்ணுறாங்கன்னா, அவங்க 2024 to 25 கணக்கில் நம்ம எடுத்துக்க மாட்டோம். அடுத்து 2023 to 24, அதாவது மார்ச் 31 2024 அன்றைக்கி என்ன பேலன்ஸ் இருந்துச்சோ அதில் 25% சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க செகண்ட் இயர் எண்ட் ஆஃப் செகண்ட் இயர் இமீடியட்லி ப்ரிசீடிங், எண்ட் ஆஃப் ஃபஸ்ட் இயர் ப்ரிசீடிங்னா முன்னாடி வருஷம்னு சொல்லுவோம். ஃபஸ்ட் இயர் ப்ரிசீடிங்னா 24 to 25. இவங்க வந்து எண்ட் ஆஃப் செகண்ட் இயர் ப்ரிசீடிங்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் இயர் ப்ரிசீடிங் இது, செகண்ட் இயர் ப்ரிசீடிங் 23 to 24, ஓகேங்களா. ஒன்லி ஒன் லோன் கேன் பி டேக்கன் இன் அ ஃபைனான்ஷியல் இயர்.
ஒரு ஃபைனான்ஷியல் இயருக்கு ஒரு நிதியாண்டுக்கு ஒரு லோன் தான் எடுக்க முடியும். செகண்ட் லோன் ஷால் நாட் பி ப்ரொவைடட் டில் ஃபர்ஸ்ட் லோன் வாஸ் நாட் ரீபேட். முதல் லோனை முழுசாக கட்டி முடிக்கிற வரைக்கும் செகண்ட் லோன் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா. இஃப் லோன் ரீபெய்டு வித்தின் 36 மந்த்ஸ், அதாவது லோன் வாங்கினதுலேருந்து 36 மாதத்துக்குள்ளே ஒருத்தவங்க அந்த லோனை திரும்பி கட்டிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான அந்த லோனுக்கான வட்டி 1% தான். ஓகேங்களா. 1% per annum. அதுவே அவங்க லோனை திரும்பி கட்டுறதுக்கு 36 மாதத்துக்கு மேலே ஆகுதுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 6% per annum. ஓகேங்களா. இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துக்குங்க, கேட்டிருக்குறாங்க. 36 மாதத்துக்குள்ளே ஒருத்தவங்க பிபிஎஃப் லோனை ரீபே பண்ணுறாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 1%. 36 மாதத்துக்கு மேலே ஆஃப்டர் பிஃபோர் வித்தின் பார்த்துக்குங்க. 36 மாதத்துக்கு மேலே கட்டுறாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 6% per annum. ஓகேங்களா. அடுத்து இந்த வித்ராயல் மெச்சூரிட்டிலாம் கொஞ்சம் இருக்குதுங்க. அடுத்தடுத்த பார்ட்டில் நம்ம இந்த இந்த வீடியோவை முடிச்சிடலாம். இந்த ஸ்கீம் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸையும் முடிச்சிடலாம். ஓகேங்களா. பிபிஎஃப் முடிச்சு நமக்கு இன்னும் எஸ்எஸ்ஏ என்எஸ்சி கேவிபி இருக்குதுங்க. அடுத்து ஒரு சம்ம வீடியோ போட்டோம்னா பேங்கிங் வீடியோ முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 2023 போஸ்ட் ஆஃபீஸ் ரெகுலேஷன்ஸ் 2024 பற்றின வீடியோவும் போட்டலாங்க. எக்ஸாமும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். கண்டிப்பாக நம்ம எக்ஸாமுக்குள்ளே எல்லா சிலபஸையும் முடித்து மாடல்ஸ் ஒரு 2-3 வைக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ.